வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மார்னிங் டிஃபனுக்கு வந்து பூரியும் கிழங்கு தான். பூரியோட கிழங்கு பூரி பண்ணி கிழங்கு பண்ணியிருக்கோம். இந்த கிழங்கோட டீட்டெயில் வீடியோவாக நான் வந்து இதை வந்து ஒரு தெளிவான வீடியோவாக கொடுக்கல. ஏன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய முறை வந்து பூரி கிழங்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிருக்கோம். சப்பாத்தி மாவை விட பூரிக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இதில் வந்து ஒரு 2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன், அதாவது நார்மல் ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இந்த மெத்தட் தான் பண்ணியிருக்கேன். பூரி கிழங்குமே அதே மாதிரி கிழங்கு வேக வச்சுட்டு வேக வச்சு உப்பு மஞ்சள் பொடி போட்டு கிழங்கை வேக வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் வந்து நறுக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், இது எல்லாத்தையும் வந்து நம்ம கடுகு, கடலைப்பருப்பு தாளித்து கொட்டிட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் தாளிச்சிட்டு, அதுக்கப்புறமா அது மேலே வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கிட்டு, வேக வச்ச கிழங்கையும் போட்டுக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கடலை மாவு கரைச்சி விட்டோம் அப்படின்னா கிழங்கு வந்து திக்காயிடும். இந்த மெத்தடில் தான் வந்து பூரி கிழங்கு பண்ணியிருக்கேன். புளிப்புக்காக லேசான ஒரு சின்ன தக்காளியும் நறுக்கி கிழங்குல சேர்த்துருக்கேன். பூரி கிழங்கு நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் நிறைய முறை போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா வெங்காயம் போட்டு பண்ணியிருக்கோம், வெங்காயம் போடாமலும் பண்ணியிருக்கோம். பார்க்கல அப்படிங்கிறவா வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி மத்தியான சமையல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சௌச்சௌ வந்து கூட்டு பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்து வந்து நல்லா அலம்பிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு இதில் வந்து ஜலம் விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டுருக்கேன். இப்போ இந்த சௌச்சௌ வந்து நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் வந்து இதில் போட்டுடலாம். இப்போது சௌச்சௌ வந்து இதில் சேர்த்தாச்சு. தண்ணி விட்டுட்டோம் இல்லையா. இதுக்கு வந்து மீடியம் சைஸில் 2 தக்காளி நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். தக்காளி போடும்போது அதோட பொரிச்ச கூட்டு அப்படின்னா கூட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது லேசான ஒரு புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி கூட்டுக்கு வந்து தக்காளி சேர்த்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த தக்காளியை வந்து இதில் சேர்த்துடலாம். 2 இல்லை 3 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நான் 2 பேருக்கு பண்ணுறேன், அதனால் 2 தக்காளி போட்டுருக்கேன். நமக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். அப்படியே குக்கரில் வச்சுட்டு ஒரு மூடிட்டு விசில் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். இப்போ அடுத்தது வந்து வாழைத்தண்டு கறி பண்ணிக்க போகிறோம். குக்கரில் வந்து நம்ம கூட்டு வச்சுட்டோம். இதுக்கு வந்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பாண்டியில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். வாழைத்தண்டை முதலே வந்து நறுக்கி கொஞ்சம் மோரும் தண்ணியில் வந்து கலந்து அந்த மாதிரி போட்டு அலம்பிட்டு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த கடுகு பொரியட்டும். இப்போது கடுகு வந்து பொரிஞ்சுருக்கு. இதில் வந்து 1 ஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன். இதிலே வந்து கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். வாழைத்தண்டு வந்து உடம்புக்குமே நல்லது. இப்போ வெயில் நாள் அப்படிங்கிறதுனால உடம்புக்கு நீர் சத்தும் தேவை. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த வாழைத்தண்டை இதில் சேர்த்துடலாம். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். இதை வந்து ரெண்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வாழைத்தண்டில் ரெண்டா வந்து 1 ஸ்பூன் கிட்ட பைத்தம்பருப்பை வந்து தூவிடலாம். நான் அப்படியே போட்டேன், நீங்கள் ஊற வச்சுட்டு கூட போடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கூட போட்டுக்கலாம். இல்லை அப்படியே போட்டாலும் வெந்துடும். நான் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வாழைத்தண்டு கம்மியாக தான் எடுத்துருக்கோங்கிறனால ஜாஸ்தி உப்பு தேவைப்படாது. அதனால் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு, வாழைத்தண்டு வேகிற அளவுக்கு கொஞ்சம் வந்து நம்ம ஜலம் விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்படியே மேலாக அப்படியே நல்லா கலந்துட்டு இந்த உப்பு, பைத்தம்பருப்பு எல்லாத்தையும் சரி நம்ம கடுகு தாளித்து கொட்டினது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் வந்து அப்படியே தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம். இப்போ வாழைத்தண்டு கறி வந்து 10 நிமிஷத்தில் சீக்கிரமாகவே நல்லா வெந்துடுது. வாழைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சல்லுன்னு இருக்கும். அதாவது அதில் ஒரு டேஸ்ட்டே இருக்காது இல்லையா. அதனால் லேசாக நான் என்ன பண்ணுவேன், ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட இந்த வாழைத்தண்டு கறியில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துப்பேன். இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் காரப்பொடி மட்டும் போட்டு சில பேர் பண்ணுவாள். அந்த மாதிரி பண்ணும்போது சர்க்கரை போட வேண்டாம். நம்ம வந்து தேங்காய் போட்ட கறி பண்ணும்போது அதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போடும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டுக்காக கூட வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்வீட்டை சேர்த்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக வந்து நம்ம
ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட சர்க்கரை சேர்த்துட்டா இந்த கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பைத்தம்பருப்பு போட்டிருக்கிறது இந்த தேங்காயோடு சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நாளி வதக்க வேண்டாம். அந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டு மாறிடும். போட்டுட்டு சும்மா ஒரு 2 தடவை அப்படி பரட்டி விட்டாலே போதும். கறி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும், வாழைத்தண்டு கறி. இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம பீட்ரூட் தயிர் பச்சடி தான் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு பாண்ட்லியில் ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காய பொடி போட்டுக்கலாம். பீட்ரூட் தயிர் பச்சடி, கேரட் தயிர் பச்சடி இந்த மாதிரி வெய்ய நாளையில் டெய்லி ஒரு நாள் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி டெய்லி ஒரு நாள் ஒன்று எடுத்துக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து எங்களுக்கு பச்சை மிளகாலாம் தேவையில்லை, வெயில் நாளில் காரத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால நான் வந்து அதெல்லாம் போடலை. இப்போ வந்து பீட்ரூட்டை வந்து நல்லா தோலெல்லாம் சேர்த்திட்டு இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு கேரட் சேர்த்தியில் போட்டு நல்லா சேர்த்தி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கடுகு பெருங்காயம் தாளித்து கொட்டியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம தயிர் கலக்கும் போது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நம்ம இது வதங்கும் போது உப்பு போட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இது வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அப்படியே வந்து நல்லா கலந்துட்டு மேலாக மூடி வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து சூப்பராக வந்து வெந்துடும். பீட்ரூட் தயிர் பச்சடி சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஹீமோக்ளோபின் பிரச்சனைகள் இருக்கிறவாள்லாம் வந்து இந்த மாதிரி கேரட் பீட்ரூட் டெய்லி எடுத்துக்கிற போது 1 to 1 நாள் பீட்ரூட் சேர்த்துக்கிற போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ப்ளட் கவுண்ட் வந்து கூடும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தயிர் பச்சடி ரொம்ப ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மேலாக மூடி வச்சுட்டு லாஸ்ட்டில் பார்க்கலாம். அடுத்தது இப்போ வந்து நம்ம வந்து சௌச்சௌ வந்து கூட்டுக்கு வந்துடுது. இப்போ கூட்டுக்கு வந்து தேவையானதை நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு அரை மூடிக்கிட்ட தேங்காய் துருவல் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை வந்து நல்லா கெட்டியாக ஒரு தேங்காய் சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கூட்டுக்கு வந்து காய் பருப்பு தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் இதெல்லாமே நல்லா அரைச்சிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கிட்ட கல் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு சௌச்சௌ தான் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுதியை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை வந்து அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜாரில் வந்து தண்ணி சேர்த்து அதையும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ இதை அடுப்பில் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி விட்ட கலவையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரணும். அந்த மாதிரி வரும்போது தான் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து பைண்ட் ஆகும். அதனால் ஃபுல்லாகவே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மேலாக தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ கூட்டு வந்து நல்லா கொதித்து ரெடி ஆகிடுத்து. மேலாக கொத்தமல்லி தழையும் போட்டாச்சு. கூட்டு வந்து ரெடி ஆகிடுத்து. அடுத்தது வந்து பீட்ரூட்டும் வந்து தயிர் பச்சடிக்கு வதக்கி ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போது கூட்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகிடுது. இதில் வந்து கடுகு போட்டுட்டு கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். மேலாக அப்படியே நம்ம வந்து தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து மேலாக அப்படியே போட்டுடலாம். கூட்டு கறி தயிர் பச்சடிக்கு எல்லாமே வந்து ரெடி ஆகிடுது. ஃபைனலி இன்றைக்கி சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். சுட சுட சாதம், அதுக்கப்புறம் வந்து சௌச்சௌ வந்து பைத்தம்பருப்பு போட்டு தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் அரைச்சி விட்ருக்கோம். கூடவே தக்காளியும் சேர்த்து சூப்பரான சௌச்சௌ கூட்டு பண்ணிட்டோம். மேலாக கடுகு பெருங்காயம் தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தழையும் வாசனைக்கு போட்டாச்சு. இந்த கூட்டை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், மோர்ஞ்சாத்துக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறுனையே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டு கறி, தேங்காய் போட்ட கறி, அதுக்கப்புறம் பீட்ரூட் தயிர் பச்சடி. நான் சொன்ன இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பீட்ரூட் தயிர் பச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். நார்மலாக பீட்ரூட் கறி அப்படின்னா பசங்கள்லாம் வந்து சரியாக சாப்பிட்றதே கிடையாது. யாருமே வந்து பீட்ரூட் கறி கொடுக்குறோம், கேரட் கறி கொடுக்குறோம் அப்படின்னாலே வேண்டாம் அப்படிங்கிறாலையே. அதனால் இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து பீட்ரூட்டில் தயிர் பச்சடி பண்ணி பாருங்கள். பண்ணலை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன். இன்றைக்கும் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ சம்மர் சீசன் அப்படிங்கிறனால நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து பீட்ரூட் கேரட் மாதிரி பண்ணும்போது உடம்புக்குமே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.